ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை ಚಾನಲ್. ಎಲ್ಲರಿಗೂ ಮಹಾಶಿವರಾತ್ರಿ ದಿನದ ಶುಭಾಶಯಗಳು. இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும், இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாருக்காகவும் நானும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறேன். நேற்றுக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எங்கள் அத்துக்கு என்னோடய ஃப்ரெண்டு தன்னோட பேரனை ஆயிடுச்சுன்னு வந்தால் கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பிட்டு வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்துக்கிட்ட கோவில் இருக்குது போகலான்னு கிளம்பினான். அப்போ அந்த பையன் கேட்டான், ஏன் கோயிலுக்கு போகணும்? வீட்டில் ஆற்றுல தான் நம்ம பெருமாளெல்லாம் சேவித்தோம், சாமியெல்லாம் கும்பிட்டோமே, எனக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிது. இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியாது, இந்த பாட்டியை கேளு அப்படின்னு சொல்லி அவள் என்ன கையை காமிச்சு விட்டா. நான் சொன்னேன், ஆமாம்ப்பா, வீட்டில் ஆற்றுல பெருமாள் இருக்கார், சுவாமி இருக்கார், நம்ம சுவாமி பூஜை ரூமில் போய் கும்பிட்டு எல்லாம் பண்ணி வேண்டிக்கிறோம். அது நீ ரொம்ப சிறந்த முக்கியமான விஷயந்தான், அது பண்ணணும். ஆனால் நம்ம ஆற்றுல என்ன பண்ணுறோம், ஒரு தடவை தான் நம்ம ஸ்லோகம் சொல்லி இது பண்ணி எல்லாம் பூஜை பண்ணி அதெல்லாம் பண்ணுறோம். அதே கோவிலில் என்ன பண்ணுறா, கார்த்தால் ஆரம்பித்து ராத்திரி வரலாம், கார்த்தால் சுப்பிரபாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறா. அப்புறம் அடுத்தது 8 மணிக்கு ஒரு பூஜை நடக்கிறது, அப்புறம் 12 மணிக்கு உச்சிக்கால வேலை பூஜை நடக்கிறது, அப்புறம் சாயரட்ச பூஜை நடக்கிறது, ராத்திரி சேவை நடக்கிறது. அது மாத்திரம் இல்லை, எவ்வளவு தடவை அர்ச்சனை எல்லாம் பண்ணுறா, எவ்வளோ தடவை வேதங்கள் ஓதுறா, எத்தனை பெருமாளோட நாமங்களை சொல்லிகிட்டே இருக்கா இல்லையா. அதனால் அந்த கோவில்கள்லாம் எப்போவுமே வைப்ரேஷன் ஜாஸ்தி. நீ நினச்சி பாரு, நம்ம பூஜா ரூமை மட்டமாக சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை. நம்ம பூஜா ரூமில் நம்ம குலதெய்வத்தை நம்ம இதை அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம வணங்குறோம். அதே கோயிலுக்கு போகணுன்னு நீ என்ன மாதிரி கெட்ட எண்ணத்தோடையோ என்ன மாதிரி பேடு நெகட்டிவ் தாட்ஸோடு நீ போனால் கூட கோவிலுக்குள்ளே போனோன்னா அந்த வைப்ரேஷன் ஒன்று என்ன பண்ணும், ஒன்லி பெருமாளை மாத்திரம் நினைக்க வைக்கும். அவரை மாத்திரம் நினச்சிட்டு நீ போவ, உள்ளே போய் சேவிப்ப. அதுக்கு தான் நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது, அடிக்கடி டெய்லி போகலாம் கிட்ட கோவில் இருந்தாக்க, ஆனால் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கோயிலுக்கு போகணுன்னு நம்மலாம் வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வா, இன்றைக்கி விசேஷமான தினம் அப்படின்னா, அதோட இல்லை, நான் உனக்கு கோயிலுக்கு போகணுன்னா எப்படி போகணுங்கிறதையும் நான் உனக்கு சொல்லித்தரேன் கேளு. நிறையா பேர் இதை மாதிரி விஷயத்துக்கெலாம் ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும், சொல்லித்தரேன் கேளுன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை கேட்குறதுன்னு நானும் சொன்னேன். முதல்ல கோயிலுக்கு போகிறதுக்கு நம்மளை நாம்ளே சுத்தம் பண்ணிக்கணும். நல்லா குளிச்சுட்டு, இதுவரைலாம் உடுத்தாத அதாவது தோச்சு வளர்த்திருந்தால் பரவாயில்ல, ஏற்கனவே இப்போ உடுத்திண்டு அவுத்து போட்ட துணியெல்லாம் போட்டுக்கக்கூடாது. புதுசு இருந்தால் பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போச்செல்லாம் புதுசு போட்டுக்க முடியாது. அதனால் நல்லா துவைச்சி மடித்து வச்ச துணியை எடுத்து வேர் பண்ணிக்கணும். அப்புறம் முதல்ல நம்ம வீட்டு பெருமாளுக்கு அப்புறம்தான் அடுத்த பெருமாள்லான்னு சொல்லுவாள் பெரியவாள்லாம். ஸோ நம்ம முதல்ல போய் நம்ம பூஜா ரூமுக்கு போய் நெத்திக்கு அவள் வழக்கப்படி விபூதி இட்டுக்கலாம், இல்லை சந்தனம் இட்டுப்பா, சில பேர் திருமண் இட்டுப்பா. அது மாதிரி அவள் வழக்கப்படி தலைக்கு இது நெத்திக்கு எல்லாம் இட்டுன்னுட்டு பூஜா ரூமை முதல்ல தொடச்சி, பெண்களாக இருந்தாக்க தொடச்சி கோலம் போட்டு பெருமாளுக்கு படத்துக்கு அங்கே இருக்கிற படத்துக்கெல்லாம் பூ சாத்தி ஒரு விளக்கேற்றிட்டு, அப்புறம் ஏதாவது நைவேத்தியத்துக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒரு துளசி தண்ணியோ துளசி தீர்த்தமோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போனோன்னே வெளியிலேயே அது செருப்பெல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அழகாக கண்ணா பின்னன்னு தூக்கி விட்டு எறியாமல் அழகாக போடணும். உடனே அங்கே திருக்குளம் இருக்கும், இல்லாட்டின்னா குழாயாவது இருக்கும். அங்கே நின்னா கை கால்களை அலம்பிட்டு, திருக்குளமாக இருந்தாக்க காலை நின்னா அலம்பிட்டு, கை அலம்பிட்டு தண்ணியை தலையில் புரோசிச்சுட்டு அங்கேருந்து வரணும். வந்துவிட்டு அங்கே அந்தந்த கோயிலுக்கு, நீ சிவன் கோயிலாக இருந்தால் நந்தி பகவான் இருப்பார், விஷ்ணு கோயிலாக இருந்தால் கருடாழ்வார் இருப்பார், வேறு அம்மன் கோயிலாக இருந்தால் சிம்ம வாகனம் இருக்கும், கணேசர் கோயிலாக இருந்தால் மூஞ்சூர் இருக்கும். அதனால் எது இருக்கோ அங்கே துவஜஸ்தம்பத்துக்கிட்ட வீழ்ந்து நமஸ்காரம் பண்ணணும். உள்ளே போய் ஒவ்வொரு சன்னதிக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நம்ம அந்த இடத்துலையே அந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட இது பண்ணிவிட்டு சத்தமே போடக்கூடாது,
கையில் வெறும் கையோடு போகக்கூடாது. பெருமாளை பார்க்கச்சே எந்த கடவுளாக இருந்தாலும் கையில் ஏதாவது கொஞ்சம் பூவோ, ஒரு நெய்வேத்தியத்துக்கு ஒரு திராட்சையோ, இல்லாட்டினா ஒன்றும் இல்லைன்னா ஒரு பூவு, அதுவும் இல்லைன்னா ஒரு தட்சணை, ஒரு நெய், தீபம் ஏற்றுறதுக்கு நெய், எது கையில் கிடைக்கிறதோ நம்ம கையில் கிடச்சது அதை எடுத்து நாங்கள் போனோம். இது தாயார் சன்னதியோ அம்மன் சன்னதியோ இருக்கிற இடமா இருந்தால் முதல்ல அம்மன் சன்னதிக்கு போய் அவளை வழிபட்டு, அவளுக்கு பூவுக்கு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு, அவள் கொடுக்குற தீர்த்தத்தை தீர்த்தம், சடாரி, விபூதி, குங்குமம் எல்லாத்தையும் நம்ம கீழே சிந்தாமல் நம்ம வாங்கிக்கணும். அதை வாங்கி அதை கையில் எடுத்துட்டு வலது கையில் வாங்கின்னுட்டு இடது கையில் அதை போட்டுன்ட்டு நெத்தியில் இட்டுன்னுட்டு அதை பத்திரமா நம்மளுக்கு பிடிச்ச பொக்கிஷம் அது. சில பேர் என்ன பண்ணுவா, அங்கே இருக்கிற தூணில் போடுவா, அங்கே ஏதாவது கப்பு வச்சுருக்கோம் அதுக்குள்ளே போடுவா, இல்லை அங்கே எங்கே விட்டெறிவா. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த புஷ்பம் கொடுத்தாலும் அதை தலையில் கொஞ்சம் வச்சுட்டு மீதி எடுத்துட்டு அது பொக்கிஷம் மாதிரி பத்திரமா அதை மடித்து கைக்குள்ளே வச்சுட்டு எடுத்துன்னு வரணும். அடுத்தது அந்த சிவன் சன்னதியோ பெருமாள் சன்னதியோ ஆஞ்சநேயர் சன்னதியோ எதுக்கு போகிறீங்களோ அதுக்கு போயிட்டு அங்கேயும் இந்த மாதிரி பவ்யமாக கண்ணை மூடிண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ எந்த பெருமாளுக்கும் நேராக நிற்கக்கூடாது, சைடில் நின்றுட்டு அப்படி பார்க்கணும். தீபாராதனை காட்டச்சு கண்ணை முடிக்கக்கூடாது. அவள் தீபாராதனை எதுக்கு காட்டுறான்னா, பெருமாளை நல்லபடியாக பாருங்கோ அப்படிங்கிறதுக்கு தான் காட்டுறான். ஸோ அதை நன்னா இதுவாக பெருமாளை நன்னா பார்க்கணும். பார்த்துட்டு நல்லா கை கூப்பி சேவிச்சுட்டு உனக்கு மனசில் என்ன தோன்றுதோ, அநேகமாக எல்லாருக்கும் என்னென்னா கோவிலுக்குள்ளே போனோன்னா வேண்டிக்க தோணாது. பெருமாளோட அந்த விக்கிரகத்தையோ அந்த உருவத்தையோ அந்த சிலையோ பார்த்தோன்னே நம்மளே மெய்மறந்து அப்படியே சந்தோஷமாக ஆனந்தமாக அவரை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. அப்போ எனக்கு அது கொடு இது கொடுன்னா வேண்டிக்க தெரியாது. நம்ம வேண்டிக்கிறதும் தப்பு. நம்மளை படைச்ச பெருமாளுக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். பொதுவாக எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லி வேண்டின்றாலே போகிறோம். அவர் நம்மளுக்கு நல்லதை தான் பண்ணுவார். பெருமாள்னு சொன்னாலே நம்ம அவரை தேடி நம்ம ஒரு வചனம் இருக்குது, நீ ஒரு அடி வச்சா நான் உன்னை தேடி 9 அடி வச்சுட்டு உங்ககிட்ட வரேன் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கார். அதனால் நம்ம அது கொடு இது கொடு அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை மனசார கண்ணார கண்குளிர பார்த்துட்டு இன்னொன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அவரை பார்க்குறோமோ இல்லையோ, நம்ம அங்கே போய் நின்னோம் அவர் நம்மளை பார்க்குறார், அவரோட கருணா கடாட்சணம் நம்மள மேலே வந்துடுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு வரணும். தாயார் பெருமாள் எல்லாரையும் சேவித்த உடனே சுற்றி பிரகாரத்தை சுற்றி பரிவார தேவதைகள் எல்லாம் சேவிக்கணும். ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கலாம், கணேசர் சன்னதி இருக்கலாம், முருகன் சன்னதி, லக்ஷ்மி சன்னதி, அப்புறம் விக்னேஸ்வரர் சன்னதி, எத்தனையோ இருக்கு இல்லையா. அங்கெல்லாம் சேவிச்சுட்டு அங்கேருந்து சிவன் கோயிலாக இருந்தால் நவகிரகம் இருக்கும், நவகிரகத்தையும் நல்லா சுற்றி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் சேவிச்சுட்டு திருப்பி அது பண்ணோம். சிவன் கோவில் அந்த பிரதர்ஷனங்கிறது என்னென்னா, விஷ்ணு கோவிலெல்லாம் ரெட்டைப்படையில் பண்ணுவாள், 2 பிரதர்ஷனம் 4 பிரதர்ஷனம்னு. சிவன் கோயிலாக இருந்தால் ஒத்தப்படையில் பண்ணுவாள், 1 பண்ணுவாள், 3, 5 அதை மாதிரி பண்ணுவாள். பண்ணிவிட்டு நம்ம ஒரு இடத்துல சிவன் கோவிலில் முக்கியமாக உக்காந்துட்டு எழுந்திருக்கணும்னு சொல்லுவாள். ஏன்னா ஏதோ ஐதீகம் சொல்கிறா, சிவன் சொத்து கொல்ல நான் சொன்னேன், நம்ம சிவன் சொத்தை எடுத்துன்னு போகிறதில்ல, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம உட்காந்துட்டு வரோம்னு சொல்கிறா. அப்படிலாம் இல்லை, நம்ம உட்காந்து ஒரு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் சன்னதியில் சத்தம் போடணும் அப்படின்னு சொல்கிறா, அதெல்லாம் தேவையே இல்லை. அவர் தியானத்தில் இருக்கார் சண்டிகேஸ்வரர். நம்ம போய் கை கூப்பிட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க அப்படின்னு வேண்டின்னுட்டு நம்ம வந்தோன்னா போகிறோம். அதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அப்புறம் பிரசாதம் கொடுத்தாலும் தீர்த்தம் கொடுத்தாலும்னா கீழே சிந்தாமல் வாங்கிக்கணும். ஒரு கை மேலே கீழே நம்ம துணியை வச்சுன்னுட்டு அது மேலே ஒரு கை மேலே இன்னொரு கை வச்சு சொல்கிறோன்னு சத்தம் போட்டு உறிஞ்சக்கூடாது. தண்ணியை சத்தம் போடாமல் எச்ச பண்ணாமல் சாப்பிடணும். அதே மாதிரி பிரசாதம் சில கோவில்களில் கொடுப்பா. அதை கொடுத்த உடனே நம்ம அந்த கையில் கொடுத்தாலும் சரி, தொன்னையில் கொடுத்தாலும் சரி, இடது கையில் வச்சுட்டு வலது கையில் தூக்கி சாப்பிட்ணும். எச்ச பண்ணி சாப்பிடுவேன். சில பேர் கிக்கிலாம் சாப்பிடுவா. அதை மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப பக்தியோட ஆஹா இது பிரசாதம் பெருமாள் அம்சி பண்ண பிரசாதம், இது அவருக்கு நைவேத்தியம் பண்ண இது ரொம்ப சிறப்பானது, இது கிடச்சதுக்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை சாப்பிடணும். அப்புறம் முக்கியமானது, நம்ம கோயிலுக்கு போச்சே உடை உடுத்திக்கிறது. இந்த ரொம்ப மோசமான இதெல்லாம்
நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தோன்னா எப்படி நம்ம யாராத்துக்காவது போனோன்னா நல்லா மரியாதையோடு போகிறோம்ல, அதை மாதிரி கோவிலுக்கு போச்சையும் அதுக்குரிய மரியாதை. கோயிலுக்குன்னு சில லட்சணங்கள்லாம் இருக்குது. நெத்திக்கு இட்டுக்கணும். அப்புறம் ஒரு மாதிரி ஆம்பளைகளாக இருந்தாக்கா நல்ல சட்டை வேஷ்டி அதை மாதிரி கட்டிக்கணும். பொம்பளைகளாக இருந்தாக்க உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி டாப்பு அது இது அதை மாதிரிலாம் போட்டுன்னு போகக்கூடாது. டைட்டு ஜீன்ஸ் அதை மாதிரிலாம் நல்லா சுடிதார் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக போகிறவா மடிசார் கட்டிப்பா, இது மாதிரி பண்ணிப்பா. அவாவா ட்ரெடிஷன் என்ன ஆடைகள் உண்டோ அதை மாதிரி அவாவா தகுந்த கோயிலுக்கெல்லாம் போவாள். அது ரொம்பவே சிரேஷ்டம். அது எல்லாருக்கும் கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால் ரொம்ப மோசமான ஆடைகளோ மற்றவாள் கண்ணை கவர்ற மாதிரி ஆடைகளோ உடுத்தாமல் மரியாதையான இது பண்ணும். அப்புறம் அதே மாதிரி ஆற்று வாசலில் சில இடங்களில் பெருமாள் வீதி உலா வருவேன், நம்ம ஆற்று வாசலில் வருவேன். அப்போ வரைச்ச என்ன பண்ணணும், நம்ம அலட்சியமாக உள்ளே இருக்கக்கூடாது. வந்தோடனே நம்ம ஆற்றுக்கு அவர் என்ன பண்ணுறார், கோவில்லேருந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கணுன்னா அவர் மெனக்கட்டுண்டு வெளியில் வர்றார், அவரோட இருப்பிடத்தை விட்டு நம்மளை தேடி வர்றார். அப்படி இருக்கிறவாளை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் கிட்ட போய் நின்றுட்டு அவரை நல்லா பணிவாக சேவிச்சுட்டு அவருக்கு ஏதாவது நம்ம கையில் கிடச்சிது, பூவோ இல்லை ஒரு கல்கண்டோ இல்லை வாழைப்பழமோ இல்லை தேங்காயோ இப்போ கையில் கிடச்சிது, அவர் கொடுத்தது தான் அது, நம்ம கொடுத்தது இல்லை. ரெண்டாவது நம்ம கொடுத்தோன்னா அது அவர் சாப்பிட போகிறதில்ல, திருப்பி நம்மளுக்கு எதாவது கொடுத்தா அது கொடுத்து மரியாதை பண்ணி நான் சேவிக்கணும். அதை மாதிரி பண்ணணும். இதெல்லாம் தான் ஒரு கோவில் பழக்க வழக்கங்கள்னு சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நல்லா கடைப்பிடிச்சின்னு வரணும். எந்த இதுனா சத்தம் போட்டு கோவிலில் பேசக்கூடாது. ஏதாவது மனசில் இது பண்ணால் வம்பு வளர்க்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவாளோட அவள் இப்படி இருந்தாலே இவள் இப்படி இருந்தாலே வம்பு பேச்சு பேசக்கூடாது. சத்தம் போட்டு பேசுகிறதும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஆனால் மட்டும் மௌனமாக இருக்கணும். பக்தி ஒன்று தான் குறிக்கோளாக இருக்கணும். இல்லை ஒரு நாள் வாய் மௌனமாக மனசுக்குள்ளே ஸ்லோகங்கள் சொல்லிட்டு நம்ம போகலாம். இந்த மாதிரி சொன்னால் நம்மளே கோயிலுக்கு போனாக்க எப்பேற்பட்ட நம்மளுக்கே ஒரு தேஜஸ் வரும், நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நிம்மதி வரும், ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ் எல்லோரும் அனுபவிங்கோ. ஆனை மட்டும் உங்களுக்கு எப்பப்போ முடியறதோ அப்போல்லாம் கோயிலுக்கு போங்கோ. சின்ன குழந்தைகளை கோயிலுக்கு போய் அழிச்சின்னு கூட்டின்னு போய் அதுகளுக்கு அந்த பழக்கத்தை வரவழைச்சு கொடுங்க. கோவிலுக்கு போகணும், பகவானை வேண்டிக்கணும், பகவான்லாம் நம்மளுக்கு எல்லாம் அதெல்லாம் நம்ம சின்ன குழந்தையிலேருந்து சொல்லி கொடுத்து தான் அதெல்லாம் வருமே. தானெல்லாம் வந்துடாது. ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளும் வாழ்ந்து காட்டணும், குழந்தைகளையும் வாழ வைக்கணும். இந்த இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டி ரொம்ப போர் அடிச்சுட்டேன். இந்த இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.